ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் சார். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒய் லவ் இஸ் பிளைண்ட், ஏன் காதலுக்கு கண் இல்லை. அதுக்கு சிறந்த உதாரணமா ஒரு படம் எடுத்திருப்பாங்க. அது என்ன படம்னா, நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும். அந்த படத்துல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அந்த சீன் எல்லாரும் பார்த்துருப்போம். அந்த காமெடி எல்லாம் பார்த்துருப்போம். அந்த ஹீரோயின் வந்து மேக்கப் போட்டுட்டு இருப்பாங்க, விஜய் சேதுபதி பக்கத்துல நிற்பாரு. அந்த பொண்ணு பார்த்துட்டு ஃபா என்ன மாதிரி இருக்கு, அந்த பேய் மாதிரி இருக்கட அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாப்பா. அப்படி நம்ம அந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம கிளைமேக்ஸ் சீன் போயிருந்தோம்னா, விஜய் சேதுபதி குணமாயி தெளிவாக இருப்பார். அப்போது அவரோட ஃப்ரெண்டோட மொபைல்லேருந்து அந்த கல்யாண ஆல்பம், ரிசப்ஷன் ஆல்பம்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பார். அந்த ரிசப்ஷன் ஆல்பமில் அந்த ஹீரோயினையும் விஜய் சேதுபதியும் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதை பார்த்து விஜய் சேதுபதி சொல்லுவார், இந்த மாதிரி இந்த ஃபோட்டோவில் தனலட்சுமி எவ்வளோ அழகாக இருக்கால அப்படின்னு சொல்லுவார். இப்போ இந்த ரெண்டு சீனில் நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சீன் அவர் கல்யாணம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு யாருன்னே தெரியாத மனநிலையில இருப்பாரு. அந்த மனநிலையில பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண மனநிலை. அப்போ அந்த பொண்ணை பத்தி எந்த ஒரு எண்ணமோ, அந்த பொண்ணை பத்தி எந்த ஒரு அபிப்பிராயமோ இருக்காது. அப்போ அவருக்கு வந்து அந்த பொண்ணு அழகா தெரிய மாட்டா. அதுவே கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அவர் சரியான மனநிலைக்கு வந்துருவாரு. அவர் லவ் பண்ண மனநிலைக்கு வந்துருவாரு. அப்பவும் அதே போட்டோ தான் பார்த்திருப்பாரு, அதே பொண்ணை தான் பார்த்திருப்பாரு. ஆனா அப்ப அந்த பொண்ணு வந்து விஜய் சேதுபதிக்கு அழகா தெரியும். இதுதான் நம்ம மனசுல காதல், அன்பு, பாசம் எல்லாம் இருந்ததுன்னா நம்ம முகத்தை பார்க்க மாட்டோம், நம்ம அவங்களோட மனசை தான் பார்ப்போம். அதனாலதான் காதல் கண் இல்லாதது, லவ் இஸ் பிளைண்ட். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ்.